ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோ நான் நேற்று நைட்டே ட்ரை பண்ணேன். மைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திடீர்னு ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி 8 மணிக்கு போட முடியல. அதனால் நான் இன்றைக்கி 10 மணிக்கு வீடியோ கரெக்டாக போடுறேன். அதாவது டைம் பார்த்துட்டிங்கன்னா 10 o'clock ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லோகோ. நீங்கள் தம்ப்லைன் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் லோகோ, அதாவது இன்ஸ்டாகிராம் லோகோ, அந்த வாட்டர் மார்க் மாதிரி அது அந்த பீட் எஃபெக்ட், அந்த வேவ் எஃபெக்டில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, எடிட் பண்ணுற டுட்டோரியல் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது அடுத்தது என்ன இது பண்ண போகிறோன்னா, இது எந்த ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப் தான். ரொம்ப ஈஸியான ஆப்பு. இதில் வாட்டர் மார்க் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் சர்ச் பார் இருக்கும்ல, அதில் லோவி LOVI அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ மேக்கர் அப்படின்னு ஒன்று வரும். இது நீங்கள் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆட் வரும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாவே விளம்பரம் மட்டும்தான். ஏன்னா இவங்க வாட்டர் மார்க்கும் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால ஃபுல்லாக விளம்பரத்துலேயே ஆடு மூலமாகவே இந்த ஆப் ரன் ஆகுது. இப்போ இந்த ஆடை ஸ்கிப் பண்ணிவிட்டு சூஸ் இமேஜ் மை க்ரியேஷன் அப்படின்ற 2 கேட்டகரி இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக உங்கள் இதுக்கு போகும், உங்கள் கேலரிக்கு. அதில் நீங்கள் உங்கள் லோகோ செலக்ட் பண்ணிக்கணும். அந்த லோகோ நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கணும்னா, PNGயாக இருக்கணும். அந்த PNG லோகோ ஒயிட் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி இப்போ அதை செலக்ட் பண்ணதுக்கும் ஒரு ஆடு வருது. இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே க்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும். போனதுக்கப்புறம் இதில் தான் நம்மளுக்கு வேலையே. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கீழே அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கடைசியில் விக்சுவலைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் அதில் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதில் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுன்னா, கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கலர் ஒயிட்லேயே இருக்கட்டும். கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டைப் அப்படின்னு இருக்கும். அதை பார்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிட்டேன். லைனாக வந்துடும், அதாவது லென்த்தாக. இப்படி வந்ததுக்கப்புறம் திருப்பி டாப்புக்கு வித் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு, லைட்டாக கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு, பொசிஷன் எக்ஸை ஃபுல்லாக சென்டராக வர மாதிரி, லோ சென்டராக வர மாதிரி வச்சுட்டு, பொசிஷன் ஒய் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு நிமிஷம், ஹைட்டை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இது மேலே போயிடும். போனதுக்கப்புறம் அந்த எக்ஸை ஸ்டார்டிங், அதாவது லோகோ ஸ்டார்டிங்கில் வர மாதிரி, இந்த லெஃப்ட் சைடு ஸ்டார்டிங்கில் அந்த பார் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அந்த லோகோ சைஸ், அந்த லோகோ எவ்வளோ தூரமோ அந்தளவு இந்த லைன் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த வித் ஹைட்டு பொசிஷன் XY இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம், இப்போ அடுத்தது ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் திக்னஸ் கொஞ்சம் வச்சுக்கிறேன். திக்னஸ் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால இது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் வைக்க வேண்டாம். திக்னஸ் 22, பேண்ட்ஸ் 16 வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு இருக்கிறத ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கீழே வந்துக்கிட்டே இருங்க. ரொட்டேட் 0 அப்படின்னு இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா மேலே போயிடும். திருப்பி மேலே பொசிஷனுக்கு ஹைட்டுக்கு ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது கீழே வரும். சாரி, பொசிஷன் எக்ஸை இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அது மூவ் ஆகலைன்னா, அதாவது நம்ம மாற்றிருந்தோம்னா கொஞ்சம் மூவ் ஆகுதா. இப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நம்ம மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ கீழே மோஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பீட் அப்படின்னு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அதில் பீட் 2 அப்படின்னு சொல்லி 5 இருக்கும். அது ஒரு 20 23 வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறதும் அதே மாதிரி 20 வச்சுக்கோங்க. 20க்கு அப்புறம் இப்படி வச்சுட்டு கீழே திருப்பி மியூசிக் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரி மியூசிக் செலக்ட் பண்ணணுன்னா, ஃபுல் பீட்டு, அதாவது சாங் பீட்டு நிறையா அடி, உங்களுக்கு அந்த பீட் எஃபெக்ட் எப்படி வேணுமோ அந்தளவு நீங்கள் பீட்டு சாங் சூஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சாங் சூஸ் பண்ணி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக்குள்ளே போனீங்கன்னா செலக்ட் மியூசிக் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். அதில் உங்களுக்கு நல்லா பீட்டான நீங்கள் ஒரு சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து ஒரு சாங் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இதில் பீட் எஃபெக்ட் இருக்குது, அதனால் நல்லா பீட் ஆகுது. அந்த சாங்க்கு மேலே இன்டூ மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த கேட்டகரியில் போயிடும். ஆனால் சாங் டெலீட் ஆகாது, அந்த கேட்டகரி மியூசிக் கேட்டகரியோட வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே அந்த வேவ் எஃபெக்ட்லாம் மேலே ரொம்ப இதாக இருக்கும்ல. ஏன்னா நான் எதனால் இப்படி வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். விசுவலைசரில் போனீங்கன்னா அந்த திக்னஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்ல, அதை இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதுக்காக தான் நான் அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சேன். நீங்கள் வந்து திக்னஸ் எப்போயுமே 4 வச்சுக்கோங்க, நார்மலாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி பேட் அப்படின்றது என்னென்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு அந்த வேவ் எஃபெக்ட்டுக்கு ஒவ்வொரு லைன் இருக்கும்ல, அதுக்கும் இன்னொன்றுக்கும் உள்ள கேப்பு தான். இதை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய கேப் வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கேப் வந்து ஆகிட்டே போகும், அந்த லைன் வந்து ஆகிட்டே போகும். அதுக்காக தான் இது வந்து லைன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பொசிஷன் ஒய்யை வந்து ஃபுல்லாக கீழே இறக்கிக்கோங்க. நான் வந்து லோகோ கீழே வர மாதிரி இது வச்சுருக்கேன், அதுக்காக இப்படி வச்சுட்டேன். இப்படி வச்சதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அந்த பீட் எஃபெக்ட் வந்து அந்த வேவும் உங்களுக்கு அந்த பீட் எஃபெக்ட் வேணும்னா கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரிப்பீட் to 5 அப்படின்ட்டு இருக்கும்ல, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த வேவ் எஃபெக்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பீட் ஆகும். இல்லை ஃபுல்லாக வச்சிங்கன்னா அது ரொம்ப பீட் ஆகும். அது வந்து அவ்வளோக்கா பீட் எஃபெக்ட் தெரியாது, ஆனால் அது அவ்வளோக்கா தேவையில்லை. ஆனால் சாங்கில் ரொம்ப பீட் எஃபெக்ட் இருக்கிறனால தான் இப்படி தெரியுது. அந்த பீட் எஃபெக்டை குறைக்கணுன்னா மோஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் பீட் எஃபெக்டில் போய் அந்த பீட் இது ரெண்டையுமே கம்மி பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் பீட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி விக்ஸலைசர்லேயே வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ டைப் அப்படின்னு இருக்கிறத நன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிருக்கும், லைன் இருக்கும், அதுக்கப்புறம் பாயிண்ட்டுன்னு இருக்கும். பாயிண்ட் வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி இருக்கும். லைன் வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக் டைப் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ அது ரவுண்டில் இருக்குது, ஸ்கொயரில் வச்சிங்கன்னா அந்த இது வந்து ஸ்கொயராக மாறிடும். BUTT அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த லைன் மட்டும் மாறும், நம்ம லைனோட டிசைன் தான் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்கொயர் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் கீழே இன்னும் கொஞ்சம் வீடியோ விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. சரி, கலர் வந்து இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கலர் அப்படின்ட்டு இருக்கிற கேட்டகரியில் ஒய் ஆக்சிஸ் நான் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். அப்படி வந்து ரொம்ப கீழே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து வீடியோ விட்டு கீழே போகும். அப்போ வந்து ஹைட்டுன்னு இருக்கும்ல ஒன்று, மேக்ஸிமம் ஹைட், அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இவ்வளோதான். இப்போ வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். எப்படி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா லோவி ரிமூவ் அப்படின்னு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிமூவ் அப்படிங்கிற வரும்போது அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் பார்த்தா இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிரும் சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் வாட்ச் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து விளம்பரம் வரும், ஆடு வரும். நீங்கள் ஒரு ஆடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் மார்க் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீடியோ வந்து சேவ் பண்ணியிருங்க. மேலே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா இது வந்து வீடியோ வந்து ரெண்டர் ஆயிரும், அதாவது சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை எதில் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதில் இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஆடியோவை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அந்த சாங்கோட ஆடியோ உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மறந்து அந்த சாங்கை மியூட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த லோகோவோட சாங் வரும்போது நல்லா இருக்காது. அதனால் அந்த சாங் வந்து வீடியோ மியூட் பண்ணிவிட்டு இந்த லோகோ வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அலைட் மோஷனில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் குரோமோ கீழே ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த இதில் வந்து பிளண்டிங் ஆப்ஷன் வந்து லைட்டன்குள்ளே போனீங்கன்னா லைட்டன் அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.